ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். 10க்குள்ள நம்பர் 1 சொல்லுங்கிற செக்மெண்ட்ல டாப் 5 வாட் த்ரூ வாட்ச்னா டீசென்ட்டான தமிழ் டப்டு மூவிஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சதுரம் 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க எரோட்டிக் த்ரில்லர் டிராமா மூவி. 2022ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ரோஷன் மேத்யூ, ஸ்வாசிகா விஜய் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷாலன் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் 25 வயசு பொண்ணு 45 வயசு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பங்களால தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு வேலைக்காரியோட. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆகி அங்க வரக்கூடிய கேர் டேக்கரான ரோஷன் மேத்யூ மேல ஹீரோயினுக்கு ஒரு லவ் வருது. அதுக்கப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் மர்மமான முறையில இறந்து போறாரு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய டிராஜடி டிராமா என்ன, ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்கக்கூடிய அஃபேர் எப்படி வெளியே தெரிஞ்சிச்சு, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணக்காரியம் என்ன, போலீஸ் அந்த கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி மர்டரா டெத்தான்னு எப்படி கன்ஃபர்ஸ் பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்ச்னா தமிழ் அப்படி எரோட்டிக் த்ரில்லர் டிராமா மூவி. 18+ டிராமா தான், தனியா பாருங்க. ஃபேமிலியோட பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் செருப்படி. மகாராஜ் 2024ல தமிழ் லப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா மூவி. நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் வெர்ஷன்ஸோட இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கான்ட்ரோவர்சியலான டாபிக் எடுத்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸோட மிக்ஸ் பண்ணி ப்ராப்பரா கொடுத்திருக்காங்க. 1980ஸ்ல நடந்த ஒரு கான்ட்ரோவர்சியல் கேஸ் தான் எடுத்து இங்க அட்ரஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ குஜராத்ல ஒரு ஃபேமஸ் ஜேர்னலிஸ்டா இருக்காரு. பாம்பேக்கு வந்த இடத்துல தான் கட்டிக்க போற பொண்ணு அபியூஸ்னால சூசைட் பண்ணிக்க போறாங்க. அதுக்கு ஜஸ்டிஸ் கேட்டு நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்குறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா மதத்தோட பேர்ல ஒரு சாம்ராஜ்யத்தோட மகாராஜரா இருக்கவர் பாத்தீங்கன்னா பாத பூஜைங்கிற பேர்ல நிறைய பொண்ணுங்களை அபியூஸ் பண்றாரு. அது மூலியமா அந்த பொண்ணுங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது, ஹீரோ இதை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி கோர்ட்டு கொண்டாந்து அவர்கிட்ட ஜஸ்டிஸ்க்காக போராடுறாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன்ட் வாட்சான ஒரு டாக்குமெண்ட்ரி டிராமா தான் சொல்லுவேன். பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இப்பவுமே டே டு டே லைஃப்ல பொண்ணுங்க எவ்வளவோ அபியூஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக அவங்க கண்டிப்பா எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜஸ்டிஸ்க்காக போராடணுங்கிறத ஆணித்தரமா ஸ்ட்ராங்காவும் எஃபெக்டிவாவும் ஒரு நல்ல மெசேஜா சொல்லியிருந்தாங்க. உடும்பு 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. மலையாளம் ரிலீஸ் ஆன மூவியோட அபிஷியல் தமிழ் டப்டு வெர்ஷன் தான் இது. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஊருக்குள்ள ஒரு ரவுடியா இருக்காரு, ஒரு கேங்ஸ்டரோட ரைட் ஹேண்டடா இருக்காரு. அவர் மேல ஒரு கொலை கேஸ் வருது. அந்த கொலை யார் பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, ஹீரோ மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாரு, அவர் சுத்தி நடக்கக்கூடிய ப்ராப்ளம் அண்ட் டிராஜடி டிராமாங்கிற தாண்டி ஃபேமிலியோட பாண்டிங் எப்படி இருக்கு, புருஷன் முண்டாட்டியோட அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்குள்ள இதனால வரக்கூடிய பிரச்சனைனா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்ற ஒரு கிரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி டிராமாவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பாக்குற மாதிரி ஒரு பிலோ ஆவரேஜான சப்ஜெக்ட் தான். சீரியல் டோன்ல ஜவ்வா எடுத்து வச்சிட்டாங்க. பிளாக் அவுட் 2024ல தமிழ் லப்ல ஜியோ சினிமாஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு டார்க் காமெடி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. இந்த மூவியோட ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்காரு. ஒரு ஸ்ட்ரிங் ஆபரேஷன் பண்ணி ஊர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிரிமினல்ஸ் அந்த பணக்காரனை பார்த்தீங்கன்னா டார்க் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பென்ட்ரைவ்ல போட்டு வச்சிருக்காரு. ஒரு நாள் நைட்டு கிளம்பி போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வேன்ல பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் கேங் பாத்தீங்கன்னா ராபரி பண்ணிக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த வேன்ல இருந்து ஒரு பொட்டி எடுத்துட்டு ஹீரோ சந்தோஷமா கிளம்பி போகும்போது ஹீரோ லைஃப்ல கிராஸ் ஆகக்கூடிய பர்சன்ஸ் எல்லாம் யாராரு, அவங்களுக்கு லிஃப்ட் தர மூலியமா நம்ம கதையோட ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அவருக்கு என்ன ஆச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த பாக்ஸ்ல என்ன இருந்துச்சுங்கிறத மிகப்பெரிய ட்விஸ்டா வச்சு அவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவத்தை சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டரோட மிஸ்ட்ரி எலமெண்டோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல டார்க் காமெடி த்ரில்லரை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன். தமிழ் பேஷன்ஸோட ஜியோ சினிமாஸ்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. கவுலி 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. யூடியூப்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. தந்தி ஒன் யூடியூப் சேனல்ல தான் பிரீமியர் பண்ணிருக்காங்க. ஷாலனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லி நார்மலா ஒரு லைஃப் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஊருக்குள்ள தப்பு பண்ணக்கூடிய ரவுடிங்களோட சேர்ந்துக்கிட்டு போலீஸ் ஆபீசர் மிகப்பெரிய கிரைம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி டைம்ல ஹீரோக்கும் போலீஸ் ஆபீசருக்கும் ஒரு பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் ஹீரோ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தொடர்ச்சியான சம்பவங்கள் என்ன, ஹீரோக்கும் வில்லனுக்கும் என்னாச்சுங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜான ஒரு ஆக்ஷன் ட்ரிவன் த்ரில்லர் டிராமா டெம்ப்ளேட்ல தான் மூவியை நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. தமிழ் லெவல் லிப்ஸிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. இந்த டாப் 5 லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பை பை, see you and love you all.